ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றி ஒளியை தொட்ட உனக்கு இந்த ஒளி போலவே பிரகாசமாக ஜொலிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா அருள போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நன்மைகளை எல்லாம் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. உன்னை விட உன் வாழ்க்கையை அழகாக இங்கே வேற யாராலுமே வாழ முடியாது. உன் வாழ்க்கையை பற்றி நீ மட்டும்தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதனால் இதை விட நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்கும், அடுத்து உங்கள் வாழ்க்கையை போல் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும்னு நான் தான் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான, என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளையான உனக்கு நான் குறை வச்சிருவேனா என்ன? குறைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்ய நான் கடமைப்பட்டுள்ள தாயாக இருக்கிறேன் அல்லவா? இப்போது இந்த நெற்றி ஒளியை தொட்ட உனக்கு வாழ்க்கையில் எல்லா வாய்ப்புகளையும் அள்ளி கொடுத்து நீ ஜெயிக்கும்படியும் சந்தோஷமாக வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன். என்ன ஒன்று, நீ பேசுகிற வார்த்தைகளையும் நீ செய்கிற செயல்களையும் நேர்மையாக செய்ய பழகு. பார்வையிலையும் பழகிறதிலும் ஒரு கண்ணியம் இருக்கட்டும். யாருக்கு எதை கொடுத்தாலும் எதை பெற்றாலும் ஒரு பெருந்தன்மையோட வாழ கற்றுக்கோ. கீழே விழுவதிலும் எழுவதிலும் கூட நம்பிக்கை இருக்கட்டும் என் தங்கமே. என்ன கஷ்டம் வந்தாலும் இது கடந்து போயிடும், சீக்கிரம் சரியாயிருன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது உன்னை தாழ்த்தி பேசுகிறவங்களையும் தப்பாக பேசுகிறவங்களையும் நினச்சி கலங்காதே. அவர்கள் உன்னை நோக்கி விட்ட வார்த்தைகளை எல்லாம் யோசிச்சு நீ மனசு உடைஞ்சு போக வேண்டாமே செல்லமே. உன் திறமையை சந்தேகிக்கும் மேதைகளிடமிருந்து நீ விலகியே இரு. உன்னை நீ செதுக்கிக்கிட்டு உன் வாழ்வில் இருக்க சரி குறைகளை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு குறைகளை நிவர்த்தி செஞ்சு சரியான விஷயங்களை செஞ்சு சந்தோஷத்தை பெற்று வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையில் உச்சத்தை தொடணும்னா அச்சத்தை தூக்கி எறிஞ்சிடு. இன்னொரு முறை நீ எந்த விஷயத்தையும் நினச்சி பயப்படவோ கவலைப்படவோ கலக்கம் கொள்ளவோ கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அதை இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டாம். நான் உனக்காக கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்தி வாழ தெரிஞ்சுக்கோ. யாருக்காகவும் நீ உன் வாய்ப்பை விட்டு கொடுக்காதே. ஏன்னா நீ கஷ்டப்படும் போது யாரும் வந்து உனக்காக எதுவும் செய்ய போகிறதில்ல. அடுத்தவங்க வந்து உன் வாய்ப்பை தட்டி பறிப்பாங்களே தவிர உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் வரமாட்டாங்க. நான் தான் உனக்கு கொடுக்குற வாய்ப்பை வச்சு நீ சரியாக வாழ முடியுன்றத புரிஞ்சு செயல்பட கற்றுக்கோ என் செல்லமே. எப்போதுமே நல்ல மனிதர்களோட பேசு, நல்ல மனிதர்களோட பழகு. உன்னை நன்கு புரிந்தவர்களோட நட்பு பாராட்டு. உன்னை தாழ்த்தி பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீ பழகவே வேண்டாம். உன்னை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசுபவர்களும் உன் முதுகுக்கு பின்னால் என்ன பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப கவனமாகவே வாழ தயாராகு. இங்கே ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்கன்னு யாருமே கிடையாது. ஏன்னா உண்மையாகவே ஜெயிக்கிறது நம்பிக்கை மட்டும்தான். உன்னை நீ நம்பும்போது அடுத்தவங்க உன்னை நம்பினாலும் நம்பாட்டியும் நீ வருத்தப்பட அவசியமே இல்லை. உன்னை நம்பும் நீ கண்டிப்பாக வாழ்க்கையை ஜெயிப்பாய். உன் மனதில் இருக்கும் வருத்தங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எப்படி வேணாலும் ஜெயிக்கணும்னு இல்லை, எப்படியாவது முயற்சி செஞ்சு உண்மையாக நேர்மையாக ஜெயிக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். உண்மையாக நேர்மையாக வாழும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு முன்னுக்கு வரும்படியும் முன்னேற்றம் அடையும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் மனசில் இருக்க 1000 விஷயங்களையும் கனவுகளையும் நனவாக்கி உனக்கான அடுத்தடுத்த வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா என்கிட்ட சொன்னீனா நான் என்னை காது கொடுத்து கேட்காமலா இருப்பேன்? கண்டிப்பாக உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை நல்ல முறையில் நான் வாழ வைக்கிறேன். இனிமேலும் கண்ணீரோட கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ வேண்டாம். உன் மனக்காயங்களுக்கெல்லாம் மருந்து போட இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். கண்டிப்பாக உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன்னு நம்பு. எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டாம்.
உன்னை நீ முழுமையாக நம்பும்போது எதுவாக இருந்தாலும் சரி செஞ்சிடலான்ற தைரியம் வந்துடும். எல்லா விஷயங்களிலும் நிதானமாக திட்டமிடு. தலக்கணம் உனக்கு அறவே வேண்டாம் என் செல்லமே. இன்னும் எத்தனை காலம் இப்படியே நம்ம கஷ்டப்பட போகிறோம்? வாழ்க்கை இப்படியே இருந்துருமோன்ற பயம் உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையெல்லாம் அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் வந்து சேரும் என் செல்லமே. எல்லா விஷயத்தையும் நீ நினச்சதை விட சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் நீ எப்போதும் தெளிவாக இரு, உண்மையாக இரு, உரிமைக்கு குரல் கொடு. இந்த உலகம் உன்னை தள்ள தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நாள் வரும். உன்னை சுற்றி யார் என்ன சொன்னாலும் தோல்விகளை கண்டு நீ அஞ்ச வேண்டாம், மனசுடைஞ்சு போகவும் வேண்டாம். யாருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் கலங்காம, விழுந்த இடத்திலேயே கிடக்காம, விழுந்த வேகத்தில் எழுந்து ஓடணும் என்று செல்லவே. அடுத்து என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் நீ எப்போதும் உன் கவனத்தை செலுத்து. இனி உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு நானே உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நடந்ததை நினச்சி நீ வருத்தப்படாதே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரத்தான் போகுது. இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக இருந்து நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். அமைதியாக நீ இருந்தாலே அனைத்திலும் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையில் உன்னை மறக்கவும் முடியலை, உன்னை மறைக்கவும் முடியலைன்னு நீ தவிக்கிறதும் துடிக்கிறதும் எனக்கு புரியுது என் செல்லமே. சில விஷயங்களை நீயே மீண்டும் மீண்டும் தப்பாக செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்கொள்வது போல ஆயிடும். அதனால் ஒரு விஷயம் கெட்ட பழக்கம்னு உனக்கு தெரியும் போது, அல்லது கூட இருக்கிறவங்க கெட்ட மனிதர்கள், அவங்க பழக்க வழக்கம் சரியில்லை, சகவாசம் சரியில்லைன்னு தெரியும் போது அதை அடியோடு விட்டு விலகிறது தான் சரியாக இருக்கும். கெட்ட விஷயங்களையும் கெட்ட மனிதர்களையும் விட்டு விலகும்போது ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் நல்லதாக மாறிடும்ங்கிறத புரிஞ்சு நடந்துக்கும். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுக்குற நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது நான் உனக்காக போட்ட திட்டப்படி உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். நீயும் உன் இலக்கை உயர்வாக வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக உன் செயல்களை சரியாக செய்ய பழகு. கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரட்டும். காலமும் நேரமும் பொன்னை போல மதிப்பு மிக்கதுன்றதை மறந்துடாத. கடைசி வரைக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழாமல் உன் சொந்த முயற்சியால் சுய உழைப்பால் வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. என்னால் எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நானே நல்லதாக நடத்தி கொடுப்பேன்னு செல்லவே. உன்னுடைய கனவுகள், முயற்சிகள், தோல்விகள், அவமானங்கள், எதிர்ப்புகள், எதிர்பார்ப்புகள் என அத்தனையும் சரி செஞ்சு உன் லட்சியத்தை அடைவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ பொறுமையும் பெருந்தன்மையும் கொண்டு வாழும்போது உன் வாழ்க்கையில் தோல்விக்கு இடமே கிடையாது. துணிவோடு இரு, துவண்டு போகாமல் இரு. அத்தனை கஷ்டங்களையும் கடந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உன் நிறை குறைகளை எல்லாம் உன்கிட்டயே உன் மனசு நோகாமல், அதே நேரத்தில் சரியாக சிந்தாமல் சிதறாமல் அழகாக அழுத்தமாக அன்பாக சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு உன்னை நீயே திருத்திக்கோ. ஒரு சிலர் வேணும்னே உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குத்தம் காட்டிக்கிட்டு குட்டி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்க வேணாம். ஆனால் அழகா, அன்பா, பாசமா, அதே நேரத்தில் அழுத்தமா உன் தவறுகளை சொல்லும் மனிதர்கள் பேச்சை கேட்டு உன்னை நீ திருத்திக்கணும். அவமானங்கிறது எல்லாமே உன் எதிர்காலத்தை கண்ணு முன்னால் காட்டக்கூடிய ஒரு சின்ன குறும்படம், அவ்வளோதான் நினச்சிக்கோ. அவமானப்படும் மனிதர்கள் தான் வாழ்க்கையில் பல வெகுமானத்தை பெற்று உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. நீயும் எல்லா அவமானங்களையும் கடந்து வாழ்க்கையை ஜெயிச்சு வெற்றி கொடிகட்ட தயாராகு. உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேட்டினா கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் நானே சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன் முயற்சியும் அதற்காக நீ செய்கிற பயிற்சிகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் செல்லவே.
தோல்விகளே இல்லாத வெற்றி கதைகள் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. நீயும் தோல்வியை நினச்சி துவண்டு போகாதே. இனிமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான அடையாளம்தான் இந்த தோல்வியில் புரிஞ்சுக்கிட்டு இதை எதிர்த்து கடந்து வர தயாராகு. உன் மேலே எய்தப்பட்ட அம்புகளை எல்லாம் எப்பாடுபட்டாவது அடுத்தவங்க மேலே திரும்ப எய்தே தீருவேன். அடுத்தவங்க செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் அடுத்தவங்களை பழி வாங்கியே தீருவேன். அவங்க பேசுனதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுத்தே தீருவேன்ற அந்த எண்ணத்தை முதல்ல கைவிடு. உன் பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க உனக்கு எதிராக செய்யும் கேவலமான செயல்களை நீயும் திரும்ப செய்யாதே செல்லமே. அதுக்கு பதிலாக அமைதியாக அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. உனக்கு யார் என்ன செஞ்சாங்களோ அதை 10 மடங்காக நான் பதிலடியாக அவங்களுக்கு கொடுப்பேன். எல்லாரும் என் பிள்ளைகள் தான். அவங்க தப்பு செஞ்சால் அதுக்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டியதும் ஒரு தாயாக என்னுடைய கடமை தானே. அதை எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் முதல்ல நம்பு. உன் மனக்காயங்களை அகற்றி உன் மனசுக்கு மருந்து போடவும் உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னை சுற்றி யார் இருக்காங்க, உன்னை பற்றி யார் என்ன நினைக்கிறாங்கலாம் நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எந்த சூழ்நிலையிலையும் நீ சோர்ந்து போகாதே. பாலைவனம் போல இருக்கிற உன் வாழ்க்கையை நிச்சயம் நான் அழகான நந்தவனமாக மாற்றி காட்டுவேனே செல்லமே. உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நானே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் அருளால் எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக நடந்தே தீரும். எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதே. உனக்காக ஒரு அழகான எதிர்காலத்தை இந்த வராகி அம்மா உருவாக்கி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே உனக்கான அனைத்தும் சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் தன்னம்பிக்கையை உடைக்க 1000 பேர் வரலாம், அல்லது உனக்கு எதிராக ஏதாவது ஒரு தடையை செய்ய 1000 பேர் வரலாம். என்ன நடந்தாலும் நீ உடஞ்சி போகாதே. உன்னை தாழ்த்தி பேசி தகர்க்க நினைக்கும் மனிதர்களுடைய செயல்களை நினச்சி நீ மனம் தளர்ந்து போக வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக சரி செஞ்சு சந்தோஷத்தை தர நான் இருக்கேன். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிடாதே. கூடவே இருந்து குளிப்பறிக்கிற கூட்டம் ஒன்று உன் கூடவே இருந்துக்கிட்டு உன்னை என்ன செய்யலான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை ஊருக்காக உருவாக்க நினைக்காதே. உனக்காக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்க முயற்சி செய். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன்னால் முடிஞ்ச உதவிகளை உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன். தப்பு செஞ்சவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த வராகி அம்மாவின் கண் பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச வகையில் நீ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் உடம்பும் மனசும் தான் உனக்கான உண்மையான சொத்துக்கள். அதனால் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோ, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ என் செல்லமே. காலம் எப்போதும் ஒவ்வொரு மனிதனுக்குமான பதிலை தன் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கு. நீயும் பொறுமையாக இருந்தீனா காலம் உன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வண்ணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நல்ல குணமும் நல்ல மனசும் உள்ள உன்னை இந்த உலகத்திலேயே நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே. யார் என்ன சொன்னாலும் நம்பாதே. என்னை சரணடைந்த உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிடும். உன் மனசுக்கு மருந்து போட இந்த வராகி அம்மா இருக்கேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்து தகர்த்து உன் இலக்கை நீ அடைவதற்கும் உன் முயற்சிகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் கூட இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் நீ உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடு. மற்றதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்குவேன்னு விட்டுடு. நல்லதையும் உன் வாழ்க்கையில் நடந்து நீ நல்லபடியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன்.